வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய பேர் சம்மர் ஹாலிடேனாலும் சரி, இல்லாட்டினா வின்டர் ஹாலிடேனாலும் சரி, ஏதாவது ஊருக்கு போகும்போது ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணலான்னு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம டிக்கெட் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நான் இதுக்கு பஸ் இல்லாட்டினா ட்ரெயினே நான் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு மாறிடுவாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் உங்களோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அடிக்கடி ஃப்ளைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிக்கெட் ரேட் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, புக் இயர்லி. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 to 2 month முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க. அதுவே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது இந்தியா தாண்டி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2 to 5 month முன்னாடியே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிடணும். இதுலையுமே நிறைய கம்பேரிசன் வெப்சைட் நிறையா இருக்குது. ஸ்கை ஸ்கேனர், கூகுள் ஃப்ளைட், மேக் மை ட்ரிப், இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம ரேட்டை செக் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் என்னென்னா, ட்ராவல் ஆன் வீக் டேஸ். அதுவும் மெயினாக டியூஸ்டே, வென்ஸ்டே, சாட்டர்டே, இந்த 3 டேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிக்கெட்டோட ரேட் கம்மியாக இருக்கும். எப்பயும் போல் இது எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் சண்டேனாலும் சரி, இல்லை ஏதாவது ஹாலிடேஸ்னாலும் சரி, நம்ம ட்ராவல் பண்ண கூட தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெஸ்ட் டைம் டு ஃப்ளை. நான் எந்த டைமில் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் எனக்கு டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்குன்னா, ஏர்லி மார்னிங் ஆர் லேட் நைட். இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ளைட் ரேட் கம்மியாகவும் இருக்கும். அது இல்லாமல் லெஸ் க்ரௌடாகவும் இருக்கும் நமக்கு ஃப்ளைட்டில். அதே மாதிரி இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய முக்கியமான டிப், டைம் ஆஃப் டே டு புக். எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும். ஃபர்ஸ்ட் லேட் நைட் 11 PM to 2 AM, இல்லாட்டினா ஏர்லி மார்னிங் 5 to 7 AM. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஏர்லைன்ஸ் இந்த டைமில் தான் சீப்பான ஃபேரை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டால் நம்ம புக் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய ஏர்லைன் சேல்ஸ் டியூஸ்டே, வென்ஸ்டேங்கிற மாதிரி மிட் வீக்கில் தான் அவங்களோட சேல்ஸே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போயுமே நம்ம புக் பண்ணால் நமக்கு டிக்கெட் ரேட்லாம் கம்மியாக இருக்கும். அடுத்து என்னென்னா, யூஸ் பட்ஜெட் ஏர்லைன். நிறைய பட்ஜெட் ஏர்லைன் இருக்குங்க. இண்டிகோ, ஆகாஷ் ஏர், ஸ்பைஸ் ஜெட், ஏர் ஏஷியா இந்தியா, இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பார்த்து புக் பண்ணோம்னா ரேட் கம்மியாகும். இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ரேட் ஆட் ஆகும்னா, மீல்ஸ், நம்ம அங்கே சாப்பிட்ற இது, அதே மாதிரி சீட் செலெக்ஷன், எக்ஸ்ட்ரா லக்கேஜ், இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக வரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதாலும் நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்குங்க. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? குவார்ட்டர்லி லீவ் வரப்போகுது, அதுக்கப்புறம் டிசம்பரில் லீவ் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னலோ டொமஸ்டிக்கோ இப்போயே நீங்கள் ரேட் என்னன்னு பார்த்து நான் சொன்ன டைமில், நான் சொன்ன டேஸில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம கம்மியாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். தேங்க்யூ.